ஓய்வு நாளில் இயேசு மக்களுக்கு போதித்தார். அவரது போதனைகளை கேட்டு மக்கள் வியந்தார்கள். ஏனெனில் அவர் மிகுந்த அதிகாரத்துடன் பேசினார். பிசாசினால் அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் ஜெப ஆலயங்களில் இருந்தான். அந்த மனிதன் உரத்த குரலில், நசரேயனாகிய இயேசுவே, எங்களிடம் என்ன விரும்புகிறீர்? நீர் யார் என்பதை நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தமானவர் என்றான். அசுத்த ஆவியை பேசாமல் இருக்கும்படி எச்சரித்தார் இயேசு. அமைதியாக இருப்பாயாக, இம்மனிதனிடத்திலிருந்து வெளியே வா என்றார் இயேசு. எல்லோருக்கும் முன்பாக அசுத்த ஆவி அம்மனிதனை தரையில் தூக்கி எறிந்தது. பின்பு அசுத்த ஆவி காயப்படுத்தாமல் அம்மனிதனை விட்டு விலகியது. மக்கள் அதை கண்டு அதிசயப்பட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர், இதன் பொருள் என்ன? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அவர் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவை வெளியேறுகின்றன என்று சொல்லிக் கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள எல்லா இடங்களிலும் இயேசுவை பற்றிய செய்தி பரவியது. இயேசு ஜெப ஆலயங்களில் இருந்து சென்றார். அவர் சீமோனின் வீட்டிற்கு சென்றார். சீமோனின் மாமியார் மிகவும் உடல் நலமின்றி இருந்தார். அவளுக்கு கடும் காய்ச்சலாயிருந்தது. அவளுக்கு உதவி செய்யும் பொருட்டு எதையேனும் செய்யும்படியாக மக்கள் இயேசுவை வேண்டினர். இயேசு அவள் அருகே சென்று நின்று அவள் நோயை குணமாகும்படியாய் கட்டளையிட்டார். நோய் அவளை விட்டு நீங்கியது. அவள் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை புரிய ஆரம்பித்தாள். கதிரவன் மறைய சமயத்தில் மக்கள் தம் நோயுற்ற நண்பர்களை இயேசுவிடம் அழைத்து வந்தனர். அவர்கள் வெவ்வேறு வகை நோயுற்றலால் துன்புற்றனர். ஒவ்வொரு நோயுற்ற மனிதனையும் அவரது கைகளால் தொட்டு இயேசு குணமாக்கினார். பிசாசின் அசுத்த ஆவிகள் பலரிடமிருந்து வெளியேறின. அவை, நீர் தேவனுடைய குமாரன் என கூக்குரலிட்டன. ஆனால் அவை பேசாமல் இருக்கும்படியாக அந்த ஆவிகளை இயேசு வன்மையாக கண்டித்தார். இயேசுவே கிறிஸ்து என்று அவை அறிந்திருந்தன. தான் தனித்திருக்கும் பொருட்டு மறுநாள் இயேசு ஓரிடத்திற்கு சென்றார். மக்கள் இயேசுவின் வருகைக்காக பார்த்திருந்தார்கள். கடைசியில் அவர் இருந்த இடத்தை கண்டார்கள். மக்கள் இயேசுவை கண்டபோது அவர் போகாமல் இருக்கும்படியாக தடுக்க முற்பட்டனர். ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை நான் வேறு நகரங்களிலும் சொல்ல வேண்டும், அதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்றார். பின்னர் யூதாவில் உள்ள ஜெப ஆலயங்களில் இயேசு போதித்தார்.